7. பதிவுத்தொகை மற்றும் அதிகபட்ச பணி வரம்பு 50 மடங்கு விதி. 1. பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு ஒப்பந்ததாரரும் 3 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் வகையிலான திரும்ப பெற முடியாத வங்கி உத்தரவாதத்தை பதிவுத் தொகையாக வழங்க வேண்டும். 2. குறைந்தபட்ச பதிவுத் தொகையானது அட்டவணை 1இல் குறிப்பிடப்பட்டுள்ளபடி இருக்க வேண்டும். இது அந்தந்த வகுப்பின் உச்சவரம்பினை 50ஆல் வகுத்து கணக்கிடப்படுகிறது. 3. அதிகபட்ச பணி வரம்பு 50 மடங்கு விதி. ஒரு ஒப்பந்ததாரர் தனது பதிவுத் தொகையைப் போல அதிகபட்சமாக 50 மடங்கு மதிப்புள்ள பணிகளை ஒரே நேரத்தில் மேற்கொள்ள முடியும். 4. ஒப்பந்ததாரர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் கூடுதல் பதிவுத் தொகை செலுத்தி தங்களின் பதிவு திறனை 50 மடங்காக அதிகரித்துக் கொள்ளலாம். 5. வகுப்பு வரம்பானது ஒரு ஒற்றை பணியின் மதிப்பிற்கு மட்டுமே பொருந்தும். ஆனால் இந்த 50 மடங்கு விதியானது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒட்டுமொத்தமாக மேற்கொள்ளக்கூடிய பணிகளின் மொத்த மதிப்பை கட்டுப்படுத்துகிறது. 4. குறைந்த புள்ளி கோரிய ஒப்பந்ததாரரின் இறுதி தகுதியானது அந்தந்த ஒப்பந்த புள்ளி ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மதிப்பிடப்பட்ட ஒப்பந்த புள்ளி திறனின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும். 7. சுய சான்றொப்பமிட்ட உறுதிமொழி பத்திரம். ஒப்பந்த புள்ளியை சமர்ப்பிக்கும் போது ஒப்பந்ததாரர்கள் தங்களிடம் தற்பொழுது கைவசம் உள்ள பணிகளின் விவரங்கள் அடங்கிய சுய சான்றொப்பமிட்ட உறுதிமொழி பத்திரத்தை சமர்ப்பிக்க வேண்டும். இதற்கான நிபந்தனை ஒப்பந்த புள்ளி ஆவணத்திலும் சேர்க்கப்பட வேண்டும். ஒப்பந்த புள்ளி ஆய்வு மேற்கொள்ளும் அலுவலர்கள் அதிகபட்ச பணி வரம்பிற்கு உட்பட்டு உள்ளதா என்பதை சரிபார்க்க வேண்டும். 8. பதிவு செய்யாத ஒப்பந்ததாரர்கள். 1. பங்கேற்க அனுமதி. எந்த ஒரு மாவட்டத்திலும் பதிவு செய்யாத ஒரு ஒப்பந்ததாரரும் ஒப்பந்த புள்ளியில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து தகுதி வரம்புகளையும் பூர்த்தி செய்யும் பட்சத்தில் பதிவு செய்யாத ஒப்பந்ததாரர்களாக ஒப்பந்த புள்ளியில் பங்கேற்கலாம். 2. பாதுகாப்பு வைப்பு தொகை. அத்தகைய ஒப்பந்ததாரர்கள் ஒப்பந்த புள்ளியை வெல்லும் பட்சத்தில் நிர்ணயிக்கப்பட்ட பிணை தொகைக்கு இணையான தொகையை திரும்ப பெற முடியாத வங்கி உத்தரவாத வடிவில் பாதுகாப்பு வைப்பு தொகையாக செலுத்த வேண்டும். 3. முன்பு எந்த ஒரு அரசு துறையிலும் பணி அனுபவம் இல்லாத முற்றிலும் புதிய தனியார் துறை நிறுவனங்களிலும் அந்த ஒப்பந்த புள்ளிக்கு நிர்ணயிக்கப்பட்ட பிணை தொகைக்கு இணையான பாதுகாப்பு வைப்பு தொகையை வழங்க வேண்டும். பணிகள் வெற்றிகரமாக முடிவடைந்தவுடன் இந்த பாதுகாப்பு வைப்பு தொகை விடுவிக்கப்படும். 4. பணியை வெற்றிகரமாக முடித்தவுடன் அத்தகைய ஒப்பந்ததாரர் தேவையான பதிவுத் தொகை மற்றும் உரிய ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்கு உட்பட்டு அந்த மாவட்டத்தின் ஒப்பந்ததாரர்கள் பட்டியலில் தானாக சேர்க்கப்படுவார். 9. பிற துறைகளில் பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள். 1. பங்கேற்க அனுமதி. எந்த ஒரு அரசு துறையிலும் கட்டுமான பணிகளை செயல்படுத்துவதற்காக பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் ஒப்பந்த புள்ளிகளில் பங்கேற்க தானாகவே தகுதி பெறுவர். 2. அத்தகைய ஒப்பந்ததாரர்கள் அந்தந்த துறைகளில் தங்களின் பதிவு வகுப்பிற்குரிய அதிகபட்ச நிதி வரம்பு வரையிலான ஒப்பந்த புள்ளிகளில் பங்கேற்கலாம். இத்தகைய ஒப்பந்ததாரர்கள் ஒப்பந்த புள்ளிகளில் பங்கேற்கும் போது அவர்கள் பதிவு தொகையை சமர்ப்பிப்பதுடன் அந்தந்த மாவட்டத்தின் பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் பட்டியலில் தானாக சேர்க்கப்படுவர். பதிவு நடைமுறை. 1. விண்ணப்ப படிவங்களை tnrd.gov.in என்ற இணையதளத்திலிருந்து மட்டுமே பதிவிறக்கம் செய்ய முடியும். 2. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை இதர ஆவணங்களுடன் சேர்த்து சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் நேரடியாகவோ அல்லது பதிவு தபால் இணைய வழி மூலமாகவோ சமர்ப்பிக்கலாம். அதை பெற்றுக்கொண்டதற்கான ஒப்புதல் ரசீது சம்பந்தப்பட்ட அலுவலரால் முறையாக வழங்கப்பட வேண்டும். 3. ஆவணங்களை சரிபார்த்தல் மற்றும் ஒப்புதல் அளித்தல், நிராகரித்தல் ஆகிய நடைமுறைகள் பதிவிற்கான விண்ணப்பம் பெறப்பட்ட 15 நாட்களுக்குள் முடிக்கப்பட வேண்டும். 4. ஒப்பந்த பதிவில் ஏதேனும் முரண்பாடுகள் ஏற்படும் பட்சத்தில் மேல்முறையீட்டு அலுவலருக்கு அனுப்பப்படும். 5. வருங்காலங்களில் ஒப்பந்ததாரர்கள் இணைய வழியாக விண்ணப்பித்து பதிவு செய்ய வசதி ஏற்படுத்தப்படும். 11. பதிவை புதுப்பித்தல். 1. செல்லுபடியாகும் காலம். ஒருமுறை பதிவு செய்தால் அப்பதிவு 3 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும். இந்த அரசாணை வெளியிடுவதற்கு முன்பே பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்களுக்கு பதிவு செய்யப்பட்ட தேதியானது இந்த அரசாணை வெளியிடப்பட்ட தேதியிலிருந்து கணக்கிடப்படும். 2. தானாக புதுப்பித்தல். பதிவு காலத்திற்குள் ஊரக வளர்ச்சித்துறையின் கீழ் குறைந்தபட்சம் ஒரு பணியையாவது செயல்படுத்திய ஒப்பந்ததாரர்களின் பதிவானது
மேலும் 3 ஆண்டுகளுக்கு தானாகவே புதுப்பிக்கப்படும். 3. கட்டாய புதுப்பித்தல். பதிவு செல்லுபடியாகும் காலத்திற்குள் எந்த ஒரு பணியையும் செய்யாத பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் அனைவரும் பதிவு செல்லுபடியாகும் காலம் முடிவடைவதற்கு முன்பாக பதிவை புதுப்பிக்க விண்ணப்பிக்க வேண்டும். அவ்வாறு விண்ணப்பிக்கும் போது அவர்கள் பதிவு கட்டணம் செலுத்த தேவையில்லை. 12. பதிவு கட்டணம். 1. ஒரு மாவட்டத்தில் பதிவு செய்ய விரும்பும் ஒவ்வொரு ஒப்பந்ததாரரும் நிர்ணயிக்கப்பட்ட பதிவு கட்டணத்தை செலுத்த வேண்டும். இக்கட்டணம் பின்வருபவர்களுக்கு பொருந்தும். A. புதிய விண்ணப்பதாரர்கள். B. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை தவிர்த்த பிற அரசு துறைகள் முகமைகளில் பதிவு செய்து தற்போது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையில் பதிவு செய்ய விரும்பும் ஒப்பந்ததாரர்கள். C. ஒரு மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையில் ஏற்கனவே பதிவு செய்து மற்றொரு மாவட்டத்தில் புவியியல் ரீதியாக எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மாவட்டம் அல்லாத பிற மாவட்டம் பதிவு செய்ய விரும்பும் ஒப்பந்ததாரர்கள். D. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையில் ஏற்கனவே பதிவு செய்து உயர் வகுப்பிற்கு மேம்படுத்த விண்ணப்பிக்கும் ஒப்பந்ததாரர்கள். E. பதிவு செல்லுபடியாகும் காலம் முடிந்த 6 மாதங்களுக்கும் மேலாக தங்களது பதிவை புதுப்பிக்க தவறிய அல்லது தானாக புதுப்பித்தலுக்கு தகுதி பெறாத ஒப்பந்ததாரர்கள். பதிவு காலம் முடிந்து 6 மாதங்களுக்கும் குறைவாக இருக்கும் பட்சத்தில் ஒப்பந்ததாரர் பதிவு கட்டணத்தில் 50% செலுத்த வேண்டும். F. தடைக்காலம் முடிவடைந்த பிறகு மீண்டும் பதிவு செய்ய விரும்பும் கருப்பு பட்டியலில் வைக்கப்பட்ட ஒப்பந்ததாரர்கள். G. பிற துறைகளில் பதிவு செய்து ஊரக வளர்ச்சித்துறையில் பதிவு செய்ய விரும்பும் ஒப்பந்ததாரர்கள். 2. பதிவு கட்டணங்கள் நிர்ணயிக்கப்பட்ட வங்கி கணக்கிற்கு இணையவழி மூலமாக மட்டுமே செலுத்தப்பட வேண்டும். 3. கட்டண விவரங்கள். கிராம, வட்டார மற்றும் மாவட்ட அளவிலான பல்வேறு வகுப்புகளை சேர்ந்த ஒப்பந்ததாரர்களுக்கான பதிவு கட்டண விவரங்கள் பின்வருமாறு. அட்டவணை 2. ஒப்பந்ததாரர்களின் வகுப்பு மற்றும் பதிவு கட்டணம். ஒப்பந்ததாரர்களின் வகுப்பு, பதிவு கட்டணம். வகுப்பு 1A. பதிவு கட்டணம் இல்லை. வகுப்பு 1. பதிவு கட்டணம் ரூ. 30,000. வகுப்பு 2. பதிவு கட்டணம் ரூபாய் 20,000. புதிதாக விண்ணப்பதாரர்கள். பதிவு கட்டணம் ரூபாய் 10,000. 4. கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு. பின்வரும் பிரிவுகளை சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு பதிவு கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படும். A. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர், தனிநபர், கூட்டாண்மை நிறுவனம் மற்றும் தனி உரிமை வரம்பிற்குட்பட்ட நிறுவனம். நிறுவனத்தின் பங்குதாரர்கள் அல்லது இயக்குனர் குழு உறுப்பினர்கள் அனைவரும் ஆதி திராவிடர் பழங்குடியினராக இருத்தல் வேண்டும். B. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர், கலப்பு திருமணம் செய்த தம்பதியர். C. சுய உதவி குழுக்கள், ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு. D. வேலையில்லாத கட்டுமான பொறியியல் பட்டதாரிகள், கட்டுமான பொறியியல் பட்டய படிப்பு படித்தவர்கள். பதிவு செய்ய கோருவதற்கு முந்தைய 5 ஆண்டுகளுக்குள் படிப்பை முடித்திருக்க வேண்டும். 5. சுய உதவி குழுக்கள், ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு மற்றும் வேலையில்லாத பட்டதாரி, கட்டுமான பொறியியல் பட்டய படிப்பு படித்தவர்கள் ஆகியோருக்கு வருமான வரி, சரக்கு மற்றும் சேவைகள் வரி சான்றிதழ் சமர்ப்பிப்பதிலிருந்தும் மற்றும் பதிவு கட்டணம் செலுத்துவதிலிருந்தும் விலக்கு அளிக்கப்படும். ஆனால் இவர்கள் ரூபாய் 5 லட்சம் வரையிலான மதிப்புள்ள பணிகளுக்கு மட்டுமே தகுதி உடையவர்கள் ஆவார். மேலும் இவர்களுக்கு வழங்கப்படும் பணிகளின் ஒட்டுமொத்த மதிப்பு எந்த ஒரு காலகட்டத்திலும் ரூபாய் 10 லட்சத்திற்கும் மிகாமல் இருக்க வேண்டும். 6. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சுய உதவி குழுக்கள், ஊராட்சி அளவிலான கூட்டமைப்புகள் மட்டுமே இதற்கு தகுதியானவை. வேலையில்லாத கட்டுமான பொறியாளர்கள் தாங்கள் வேலையில்லாமல் இருப்பதை உறுதிப்படுத்தும் சான்றிதழை மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலரிடமிருந்து பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். பதிவை தொடர்ந்து செயல்பாட்டில் வைத்திருக்க இந்த சான்றிதழ் ஒவ்வொரு 6 மாதங்களுக்கு ஒரு முறை சமர்ப்பிக்கப்பட வேண்டும். வேலையில்லாத பொறியாளர்களுக்கு இச்சலுகை ஒருமுறை மட்டுமே 3 ஆண்டு காலத்திற்கு வழங்கப்படும். 7. மேல் உள்ள பத்திகளில் குறிப்பிடப்பட்டுள்ள பிரிவுகளில் அல்லாமல் ஒப்பந்த பதிவிற்கு விண்ணப்பிக்கும் பெண் ஒப்பந்ததாரர்களுக்கு பதிவு கட்டணம் செலுத்துவதிலிருந்து மட்டும் முழு விலக்கு அளிக்கப்படும். ஏனைய நிபந்தனைகள்
இவர்களுக்கும் முழுவதுமாக பொருந்தும். இப்பிரிவு தனி உரிமையாளராக பதிவு செய்யப்படும் தனிநபர் ஒப்பந்ததாரர்களுக்கு மட்டுமே பொருந்தும். 13. பதிவு செய்வதற்கான ஆவணங்கள். பதிவு செய்ய விரும்பும் ஒப்பந்ததாரர்கள் விண்ணப்பத்துடன் பின்வரும் ஆவணங்களை சமர்ப்பித்து நிர்ணயிக்கப்பட்ட பதிவு கட்டணத்தை செலுத்த வேண்டும். 1. விண்ணப்பதாரரின் பெயரில் வருமான வரி, சரக்கு மற்றும் சேவைகள் வரி கணக்கு தாக்கல் நகல்கள், தணிக்கை செய்யப்பட்ட கணக்கு அறிக்கை மற்றும் தணிக்கையரால் வழங்கப்பட்ட ஆண்டு வருமான சான்றிதழ் ஆகியவற்றின் சுய சான்றொப்பமிட்ட ஒளி நகல்கள், விண்ணப்பதாரரின் பெயரில் நிர்ணயிக்கப்பட்ட மதிப்பிற்கு இணையான பணி அனுபவ ஆவணங்களின் சுய சான்றொப்பமிட்ட ஒளி நகல். 2. விண்ணப்பதாரருக்கு சொந்தமான சொத்து தொடர்பாக பெறப்பட்ட வில்லங்கம் எதுவுமில்லை என்பதற்கான வில்லங்க சான்றிதழ் விண்ணப்பிக்கும் தேதியிலிருந்து 30 நாட்களுக்குள் பெறப்பட்டதாக இருக்க வேண்டும். சுய சான்றொப்பமிட்ட ஒளி நகல். 3. நிரந்தர கணக்கு எண் அட்டை நகல்.